பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. செங்கரைபாளையத்தில் கண்ணாடி பயிற்சி. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வட்டம் குளூர் ஊராட்சியைச் சேர்ந்த செங்கரைபாளையம் மனவளக்கலை மன்ற அறிவித்திருக்கோவிலில் அண்மையில் 3/3/26 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:30 முதல் 6 மணிக்கு கண்ணாடி பயிற்சி நடைபெற்றது. பங்கு கொண்டோர் வசந்தாமணி, ராஜலட்சுமி, சுமதி, பிரியதர்ஷினி, கிருஷ்ணன், மணி, சுந்தரமூர்த்தி, மணி, பேரா, பாலமுருகன் கண்ணாடி முன் அமர்ந்து இயல்பான பார்வையாக நமது முழு உடலையும் கண்ணாடியில் பார்த்து நமது உடலில் செலவாகும் ஜீவகாந்த சக்தியை உடலில் பெருக்கி சக்தி திணிவை உண்டாக்கச் செய்யும் பயிற்சியே கண்ணாடி பயிற்சி ஆகும். செவ்வாய்க்கிழமை தோறும் அதிகாலை 5:30 மணிக்கு செங்கரைபாளையம் அறிவு திருக்கோவிலில் நடைபெறுகிறது. விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட கடலூர் மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளரும் வெலிங்டன் ஏரி நீர்ப்பாசன சங்க தலைவர் பெரிய ராஜராஜ சோழன் விருப்ப மனு. கடலூர் மார்ச் 5. விருத்தாச்சலம் சட்டசபை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட கடலூர் மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளரும் வெலிங்டன் ஏரி நீர்ப்பாசன சங்க தலைவர் பெரிய ராஜராஜ சோழன் கட்சி அலுவலகத்தில் விருப்ப மனு கொடுத்தார். சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் கட்சி நிர்வாகிகளிடமிருந்து சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. இதில் விருத்தாச்சலம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை பெரிய ராஜராஜ சோழன் விருப்ப மனு அளித்தார். இந்நிகழ்வில் திட்டக்குடி விருத்தாச்சலம் தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்களுடன் அண்ணா அறிவாலயம் சென்ற கடலூர் மேற்கு மாவட்ட அயலக அணி துணைத் தலைவர் அமைப்பாளரும் வெலிங்டன் ஏரி நீர்ப்பாசன சங்க தலைவர் பெரிய ராஜராஜ சோழன் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தார். அப்போது அவர் கூறியதாவது: கலைஞர் விட்டு சென்ற பணிகளை கடமை தவறாமல் நிறைவேற்ற தயாராக இருக்கும் தலைவர் மு.க. ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்த விருத்தாச்சலம் தொகுதியில் தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பளித்தால் தொகுதியின் வளர்ச்சிக்கு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதை ஆய்வு செய்து அதனை படிப்படியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பேன் என ராஜராஜ சோழன் உறுதியளித்தார். மாசி மாதம் பௌர்ணமி பூஜை. ஸ்ரீ வெக்காளியம்மன் வளைகாப்பு திருவிழா. திருவண்ணாமலை மாவட்டம் மார்ச் 5 கீழ்பெண்ணாத்தூர் வட்டம் கல்பூண்டி கிராமத்தில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ வெக்காளியம்மன் ஆலயத்தில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ சந்துரு சுவாமி அவர்களால் சிறப்பு அபிஷேகங்கள், வண்ண மலர் மாலைகளால் அலங்காரங்கள், எலுமிச்சம்பழம் மாலைகளால் அலங்கரித்து வண்ண பூக்களால் அர்ச்சனைகள் செய்து சூலினி துர்கா ஹோமம் வளர்த்து வேத மந்திரங்கள் ஒலிக்க கலசாபிஷேகம், தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு சீர்வரிசை கொண்டு வந்தனர். பின்னர் ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு வளைகாப்பு விழா தலைமை எஸ். ராஜசேகர செட்டியார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கல்பூண்டி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. மடிகட்டுதல் நிகழ்ச்சி, பூமி யாத்திரை, பிரசாதம், நெய்வேத்தியங்களுடன் பம்பை உடுக்கையுடன் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. மேல் பள்ளிப்பட்டு செந்தமிழ் செம்மல் வாரியார் அடிப்பொடி வே. கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் குழுவினரால் சொற்பொழிவு நடைபெற்றது. மற்றும் வாழவச்சனூர் ஸ்ரீ அண்ணாமலையார் நாடக சபா நடத்தும் தெருக்கூத்து நடைபெற்றது. ஸ்ரீ எல்லையம்மன் பம்பை குழு என்ஆர் பேட்டை, செஞ்சி முனுசாமி மற்றும் ஸ்ரீ சந்துரு சுவாமி அவர்கள், கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், கல்பூண்டி கிராமம் வெகு சிறப்பாக வளைகாப்பு திருவிழா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ வெக்காளி அம்மனை வேண்டி அருள் பெற்றனர். காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை அன்னதானம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மார்ச் 5 அருள்மிகு அண்ணாமலையார் ஆலயத்தில் பிரம்ம தீர்த்த குளத்தில் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு சாய்பாபா தியான ஆலயத்தில் வியாழக்கிழமை சிறப்பு ஆரத்தி மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. புனருத்தாரண, ஜீர்ணோத்தாரண, அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா. ஆந்திர பிரதேசம் மார்ச் 5 மேற்கு கோதாவரி மாவட்டம் பெனுகொண்டா நகரில் அமைந்திருக்கும்
ஸ்ரீ நகரேஸ்வரர், ஸ்ரீ மகிஷாசுரமர்தினி ஆரிய வைசேயருக்கு குலதெய்வமான ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி அம்மனுக்கு புனருத்தாரண, ஜீரோத்தாரண, அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா ஆலயத்தினை 700 ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைத்து மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. கலச பூஜை, ஹோமங்கள், மங்கள வாத்தியங்கள் இசைக்க மின் விளக்குகளால், வண்ண மலர்களால், தோரணங்களால் அலங்கரித்து அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகங்கள், அலங்காரங்கள், வண்ண மலர் மாலைகளால் அலங்காரங்கள், வேத மந்திரங்கள் ஒலிக்க கலசத்திற்கும் பூஜை செய்து புனித கலச நீர் ஊற்றி மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி அம்மனை ஜெய் வாசவி, ஜெய் வாசவி என்று முழக்கமிட்டு வேண்டி அருள் பெற்றனர். அனைவருக்கும் புனித கலச நீர் தெளிக்கப்பட்டது. மகா கும்பாபிஷேக திருப்பணிகளை முன்னின்று நடத்திய வாசவி திருப்பணி கமிட்டி தலைவர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி கேளம்பாக்கத்தில் முதலமைச்சரின் வெல்லும் தமிழ் பெண்கள் திட்டத்தின் கீழ் மானிய விலையில் பெண்களுக்கு ஆட்டோ வழங்கும் நலத்திட்டம் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறு குறு நடுத்தர தொழில் வளர்ச்சி நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு பெண்களுக்கு ஆட்டோக்களை வழங்கினார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கேளம்பாக்கத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான வெற்றி கோப்பையை கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் வழங்கினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் துணைத் தலைவர் சொல்லின் செல்வர் மறைந்த திரு ஈ.வே.கி. சம்பத் அவர்களின் 101வது ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மதாரம்மா கனி ஃபாரூக் அவர்கள் தனது மாவட்டத்திற்குட்பட்ட நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். போர் மன்னர் லிங்கேஸ்வரர் கும்பமடையல் மற்றும் சாமி திருவீதி உலா. திருவண்ணாமலை மாவட்டம் மார்ச் 5 துரிஞ்சாபுரம் ஒன்றியத்தைச் சேர்ந்த மங்கலம் கிராமத்தில் 194ஆம் ஆண்டு திருவிழா போர் மன்னர் லிங்கேஸ்வரருக்கு வாழை இலையில் கும்பப்படையல் வைத்து மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. பின்னர் போர் மன்னர் லிங்கேஸ்வரர் சாமி மேளதாளங்களுடன் திருவீதி உலா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சாமி வடம் பிடித்து திருவீதி உலாவும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் போத்தராஜாவை வேண்டி அருள் பெற்றனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.